ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது ஒரு லைனிங் கிளாத் அல்லது காட்டன் ப்ளவுஸ் கிளாத்தாக இருந்ததுன்னா அது எப்படி தண்ணியில் வாஷ் பண்ணி காய வைக்கணும், அது தண்ணியில் போடாமல் தைச்சதுன்னா எந்த அளவுக்கு ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி சுருங்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி ஒரு கிளாத்து சுருங்கி அதிகமாக ப்ளவுஸ் சுருக்கம் அடிக்குது, ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு ஆகாமல் போயிடுது. இப்போ அளவு எடுக்கக்கூடிய துணி தண்ணியில் போடாததுக்கு முன்னாடி என்ன அகலம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 35 இன்ச் இருக்குது. ரெண்டாக மடித்து வச்சு பார்க்கும்போது 17.5 இன்ச் இருக்குது. இதனோட சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரெண்டாக மடித்து வச்சுக்கலாம். இது ப்ளவுஸ் கிளாத் தான், காட்டன் கிளாத்து. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனால் தண்ணியில் வாஷ் பண்ணாமல் 80 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது பத்தாமல் போயிடுது. நான் நிறைய துணியை ரிட்டன் கொடுத்து விட்ருக்குறேன். எடுக்கும்போது 80 சென்டிமீட்டர் எடுத்து அதை தண்ணியில் போட்டிங்கன்னா பத்தாமல் போயிடும். 64 இருக்குது ஒரு சைடு. ரெண்டாக மடித்து பார்க்கையில் 128 சென்டிமீட்டர் இருக்குது. இது துணி சேர்த்தியே எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி துணி எடுத்துட்டால் பிரச்சனை இல்லை. பெரிய ப்ளவுஸாக இருந்ததுனாலும் தண்ணியில் போட்டு சுருங்கினாலும் நாம் கரெக்டாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு தேவையான அளவு விட ஒரு 20 சென்டிமீட்ரு சேர்த்து எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக தைக்க முடியும். இன்னொரு கிளாத்தும் இதே அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த கிளாத்தை எப்படி தண்ணியில் நனைக்கணும், அதுக்கு பின்னாடி இதை எப்படி காய வைக்கணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் தண்ணியில் போட்டு தான் கொண்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அது என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, துணியும் சேர்த்து எடுப்பாங்க. ஆனால் அதை நனைச்சி காய வைக்கும்போது சிங்கிள் கிளாத்தை காய வச்சுருவாங்க. அது ஒவ்வொரு சைடு இழுத்துட்டு துணி கிராஸாக போயிடும். அதை அயன் பண்ணாலும் சரியாக வராது. நான் எப்படி இப்போ மடித்து வைக்கிறனோ இதே மாதிரி 4ஆக மடித்து பக்கெட்டில் ஊற வைங்க. அப்போ தான் துணி எங்கேயுமே இழுக்காது. ஏன்னா இது பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால தண்ணியோட வெயிட்டுக்கு துணி எங்கெங்கே தண்ணி நனைஞ்சி கீழே வருதோ அங்கே இழுத்துட்டு வந்துடுது. அது திரும்பவும் நேர் செய்ய முடியாது. நூலை எப்படி நகர்ந்து போயிடுதோ அந்த மாதிரி துணியோட வெயிட்டு தண்ணியிலிருந்து தண்ணி வடிஞ்சு வரும்போது கீழே அப்படியே இழுத்துட்டு வந்துடுது. இதுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 4ஆக மடித்தே பக்கெட்டில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து தண்ணியில் முறுக்கக்கூடாது. அப்படியே வச்சு அமுத்துனீங்கன்னா அந்த தண்ணியில் கீழே வடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இப்படி 2ஆக மடித்து காய வச்சிடணும். சிங்கிளாக எப்போவுமே இந்த துணி எடுக்கவே கூடாது. லைனிங் கிளாத்துமே அதே மாதிரி தான். அப்போ தான் சரியாக இருக்கும். நான் எப்படி இப்படி தண்ணியில் போட்டுக்கிறேன்னு பாருங்கள். இதை 4ஆக மடித்து தான் அப்படியே காய வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் தண்ணியில் அப்படியே மடித்து வச்சிட்டாவே தண்ணி நல்லா இழுத்துக்கும். அதுக்கு பின்னாடி அமுத்தி அப்படியே மேலே கம்பியில் போட்டிங்கன்னா தண்ணி நீட்டாக வடிஞ்சிக்கும். தண்ணியோடு போட்டதுனாலும் அந்த தண்ணி வெயிட்டுக்கு கீழே இழுத்துட்டே வந்துடும். துணியை முறுக்கி புளியக்கூடாது. இது ஒரு 1 மணி நேரம் கழிச்ச பின்னாடி 4ஆக மடிச்சிருக்கிறத சிங்கிளாக எடுத்து விட்டுடலாம். அதாவது இப்போ 4 பக்கமாக மடித்து போட்டிருக்குது, அதை ரெட்டையாகவே கீழே எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு எப்படி துணி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். அயன் பண்ணோம்னா நீட்டாக வந்துடும். எங்கேயுமே துணி இழுக்காது. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்களும் இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுதான் கரெக்டான ஒரு மெத்தேடு. வாஷ் பண்ணி காஞ்ச பின்னாடி இந்த துணியோட அளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு துணி ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாகவே சுருங்கியிருக்கு. 16 இன்ச்சு இருக்குது. 32 தான் இருக்குது. அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு குறைஞ்சிருக்கு. 35லேருந்து 32க்கு வந்திருக்கு. இது அப்படியே தைச்சிருந்தோம்னா ப்ளவுஸ் ஆகாது. 2 இன்ச்சு டைட்டாக போயிருக்கும். லைனிங் கிளாத்து காட்டனாக இருந்ததுன்னா தண்ணியில் போட்டுக்கணும். அப்போ தான் 2 கிளாத்து ஒரே மாதிரி இருக்கும். அடுத்ததாக 2ஆக மடித்து சென்டிமீட்டரில் நீளம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே இந்த காட்டன் துணியில் அகலமாக இருக்கிற இடத்துல தான் அதிகமாக சுருங்கும். இந்த சென்டிமீட்டரில் கம்மியாக தான் சுருங்கும். இதில் 128 சென்டிமீட்டர் இருந்தது. 2ஆக மடித்து வச்சு பார்க்கும்போது 63 இருக்குது. அப்படின்னா 126, ஒரு 2 சென்டிமீட்டர் தான் குறைஞ்சிருக்கு. இதில் நீளத்தில் அதிகமாக குறையில, அகலமாக இருக்கிற இடத்துல தான் அதிகமாக குறைஞ்சிருக்கு. லைனிங் கிளாத்தும் இதே மாதிரி தான் சுருங்கும். இந்த மாதிரி இருக்கும்போது உடம்புக்கு தான் அதிகமாக டைட்டாக போயிடும். அதனால தான் வாஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இது தண்ணியில் போடாத இன்னொரு துணி இருக்குது. இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் பத்தாமல் போயிடும். ஒரு கிளாத்து தண்ணியில் போட்டு ஒரு கிளாத்து தண்ணியில் போடலை அப்படின்னா
ஒன்று சுருங்கி போயிடும், ஒன்று சுருங்காமல் தூக்குன மாதிரி இருக்கும். ப்ளவுஸில் அதிகமாக சுருக்கம் வரும். இதை பார்த்து நீங்கள் புதுசாக தைச்சு பழகுறவங்க, ஜாக்கெட் போடுறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். துணியில் இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி சுருங்கக்கூடிய கிளாத்தை எடுத்து நீங்கள் ஒரு நாளே ப்ளவுஸ் தைச்சி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறதுல டைம் இருக்காது. தைக்கிறவங்களும் அப்படியே தைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ளவுஸ் ஆகாமல் போயிடும். இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. புதுசாக தைச்சி பழகுறவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.